இந்த வீடியோல வேரியபிள்ஸ் அண்ட் டேட்டா டைப்ஸ் பத்தி இன்டெப்தா பார்க்கலாம். லெட்ஸ் ரோல் தி இன்ட்ரோ கைஸ். இப்ப வேரியபிள்னா என்னன்னு பார்க்கலாம். வேரியபிள் அப்படின்னா நீங்க கம்ப்யூட்டருக்கு ஒரு டேட்டா கொடுக்குறீங்க. அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டப்பாவை தான் நம்ம வேரியபிள்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டு மொட்டை மாடியில ஒரு டேங்க் இருக்கும். அந்த டேங்க்குள்ள நம்ம வாட்டரை ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம். இப்போ அந்த டேங்க்குள்ள இருக்கிற வாட்டரை வந்து டேட்டான்னு சொல்லுவோம். அந்த டேங்கை வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ அந்த டேங்க்கு வாட்டர் டேங்க் அப்படின்ற ஒரு நேம் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அதை வேரியபிள் நேம் சொல்லுவோம். ஸோ வேரியபிள்னா இவ்வளோதான். இப்போ வாங்க பைத்தானில் எப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க VS கோடை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே வந்தீங்கன்னா இந்த விண்டோ இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் ஜஸ்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இங்கே ஒரு பார் வந்து ஓப்பன் ஆகும். அதில் போயிட்டு இந்த நியூ ஃபைல் அப்படின்ற சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிரும். நம்ம இதில் போயிட்டு வேரியபிள்ஸ் அப்படின்னு போட்டுட்டு .py அப்படின்னு போடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸ் பைத்தான் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்குள்ள வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கலாம் வாங்க. நான் இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு என்னோட நேம் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன், அரவிந்த் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ இதை நான் வேரியபிளாக கிரியேட் பண்ணியாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா நேம் அப்படின்ற வேரியபிள்குள்ள அரவிந்த் அப்படின்ற டேட்டா இருக்கு. ஓகேங்களா? இப்போ இதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. பிரிண்ட் நேம் அப்படின்னு கொடுங்க. இப்போ அவுட்புட்டில் என்ன வரும்? இந்த நேம் அப்படின்றதுக்குள்ள இருக்கிற இந்த வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு அவுட்புட்டில் வரும். இப்போ பாருங்க, ரன் பண்ணுறான். ஸோ நேம் அதுக்குள்ள என்ன இருக்கு? என்னோட நேம் இருக்கு. ஸோ அரவிந்த் அப்படின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ அவுட்புட்ல மை நேம் இஸ் அரவிந்த் அப்படின்னு வரும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரிண்ட்டுக்குள்ள போயிட்டு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்றேன். இதுல மை நேம் இஸ் அப்படின்னு போட்டுருங்க. போட்டுட்டு டபுள் கோட்ஸ் வெளியே வந்துட்டு கமா கொடுங்க. இப்போ மை நேம் இஸ் அப்படின்றது ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஆகும். தென் நேம் அதுக்குள்ள என்ன இருக்கு? அரவிந்த் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ அவுட்புட்ல என்ன வரும்? மை நேம் இஸ் அரவிந்த் அப்படின்ட்டு வரும். புரிஞ்சிருச்சா? ரைட். இப்போ நெக்ஸ்ட் ஃபுட் அப்படிங்கிற இன்னொரு வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இதுல என்னோட ஃபேவரட் ஃபுட்டான பிரியாணி வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ அவுட்புட்டில் மை நேம் இஸ் அரவிந்த் அண்ட் மை ஃபேவரட் ஃபுட் இஸ் அப்படின்னு போட்டு பிரியாணின்னு பிரிண்ட் ஆகணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? பிரிண்ட் ஓப்பன் பண்ணுறேன். பிரிண்ட் டபுள் கோட்ஸ்குள்ள மை ஃபேவரட் ஃபுட் இஸ் அப்படின்னு போட்டு டபுள் கோட்ஸ் வெளியே வந்துட்டு கம்மா ஃபுட் அப்படின்னு கொடுங்க. இப்போ ரன் பண்ணுறேன். மை நேம் இஸ் அரவிந்த், மை ஃபேவரட் ஃபுட் இஸ் பிரியாணி அப்படின்னு. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட். உங்களோட நேம் என்ன அண்ட் உங்களோட ஃபேவரட் ஃபுட் என்ன அப்படின்றத நான் கிரியேட் பண்ண மாதிரியே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி போடுங்க. ஓகே, போட்டுட்டீங்களா? இப்போ நேம் ஈக்குவல் டு அரவிந்த், ஃபுட் ஈக்குவல் டு பிரியாணி அப்படின்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த டேட்டாவோட டைப் என்ன அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இந்த மாதிரி டபுள் கோட்ஸ்குள்ள வர எந்த டெக்ஸ்டா இருந்தாலும் நம்ம அதை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து என்ன டேட்டா டைப்? ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஓகே, இப்போ வாங்க இன்டீஜர் டேட்டா டைப்க்கு போகலாம். இன்டீஜர் டேட்டா டைப்னா நம்ம நம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ a ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுக்குறேன், b ஈக்குவல் டு 5 அப்படின்னு வந்து கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் a பிளஸ் b அப்படின்னு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? இதை நான் டெலீட் பண்ணிக்கிறேன்.
இப்போ நான் அதை ரன் பண்ணுறேன். அவுட்புட் பார்த்தீங்கன்னா a + b 7 அப்படின்னு வந்திருக்கு. எப்படின்னா ஏல வந்து 2 அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, பியில் வந்து 5 அப்படின்ற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆயிருக்கு. இப்போ 2 + 5 = 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதுதான் இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு ஃப்ளோட் டேட்டா டைப்னா என்னன்னு பார்க்கலாம். ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்றது பாயிண்ட்ஸில் வர நம்பர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு பெட்ரோல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 110.57 பைசா அப்படின்னு இருக்கும். இப்போ வாங்க பண்ணி காமிக்கிறேன். ப்ரைஸ் = 107.57 பைசா அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி பாயிண்ட்ஸில் வந்துச்சுன்னா அதை நம்ம ஃப்ளோட் டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். சரி, இப்போ வாங்க இதை நம்ம அவுட்புட் எடுத்து பார்க்கலாம். பிரிண்ட் டபுள் கோட்ஸ்ல today's petrol price is அப்படின்னு போட்டு கமா போடுங்க, price அப்படின்னு கொடுத்துறேன். now ரன் பண்றேன். today's petrol price is 107.57 அப்படின்னு இருக்கு. சரி, இப்போ டுடேஸ் பெட்ரோல் ப்ரைஸ் இஸ் 107.57 rupees அப்படின்னு வரணும்னா நான் என்ன பண்ணணும், ப்ரைஸ் பக்கத்தில் அகைன் இன்னொரு கமா போட்டுட்டு மறுபடியும் டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. இப்போ இந்த டபுள் கோட்ஸ்குள்ள ருபீஸ் அப்படின்னு வந்து கொடுங்க. நவ் இதை ரன் பண்ணுங்க. டுடேஸ் பெட்ரோல் ப்ரைஸ் இஸ் 107.57 rupees அப்படின்ட்டு வந்து வந்துடும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு குவிஸ் டைம். என்னன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் அப்படின்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுங்க. அதுக்கு தினேஷன் நேம் பண்ணுங்க. மார்க்குன்னு கொடுத்துட்டு 95 அப்படின்னு கொடுங்க. ஹைட்டுன்னு கொடுத்துட்டு 5.7 அப்படின்னு கொடுங்க. இப்போ இந்த வேரியபிள்ஸ்க்கெல்லாம் என்னென்ன டேட்டா டைப் அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. யூசர் நேம் = என்ன டேட்டா டைப், மார்க்ஸ் = என்ன டேட்டா டைப், ஹைட் = என்ன டேட்டா டைப் அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வேரியபிள்ஸ்னா என்ன, பைத்தானில் எப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணுறது, அண்ட் டேட்டா டைப்ஸில் ஸ்ட்ரிங்னா என்ன, இன்டீஜர் டேட்டா டைப்னா என்ன, அண்ட் ஃப்ளோட் டேட்டா டைப்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே இப்போ புரிஞ்சிருக்கும். நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் யுவர் ஜர்னி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை கைஸ்.